இன்றைக்கி எஸ்ஐஆரினுடைய இறுதிப்பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை நாங்கள் முடித்து விட்டோம். 100% ஃபார்ம்லாம் கொடுத்துட்டோம். அது பரிசோதனை செய்ததிலே ஏறக்குறைய 97 லட்சத்தி சொச்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்குது. அதில் வந்து அந்த 97 லட்சம் பேரில் ஏறக்குறைய 66 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் முகவரி அறியப்படாதவர்கள் அல்லது விவரம் விடுபட்டவர்கள் அல்லது அவர்களை பற்றியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்ற பெயரிலே 66 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களை இந்த பட்டியலிருந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. இப்போ இவர்கள்லாம் எஸ்ஐஆர் அமுல்படுத்துகிற பொழுது சொன்னார்களே, வெளிநாட்டுக்காரர்களை கண்டறிந்து நீக்குவதற்காகத்தான் நாங்கள் எஸ்ஐஆரை அமுல்படுத்துகிறோம் என்று சொன்னார்களே. இந்துக்கள் எல்லாம் பயப்பட தேவையில்லை, அவங்களுக்கு எதுக்குங்க அச்சம், வெளிநாட்டுக்காரரை சோதிக்கிறது தானே இந்த வேலை என்று சொன்னார்களே. இப்போ 66 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வெளிநாட்டுக்காரர்களா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா? அவர்களை எந்த அடிப்படையில் நீக்கினீர்கள்? எப்படி உங்களால் அவர்களை விவரம் கண்டறிய முடியவில்லை? எப்படி முகவரியற்றவர்களாக போனார்கள் என்பதை பற்றி எந்த விளக்கமும் தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. அப்போ எஸ்ஐஆரை எதற்கு கொண்டு வருகிறார்கள் என்று நாங்கள் கடந்த ஒரு மாதமாக பிரச்சாரம் பண்ணோம். எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் திருத்தம் அல்ல, அது குடியுரிமையை பரிசோதிப்பதற்காக என்ஆர்சியை அமுல்படுத்துவதற்கான நோக்கத்தோடு வருகிறது என்றதை அம்பலப்படுத்தினோம். இது இன்றைக்கு அது உண்மையாக இருக்கிறது. நீ இந்த நாட்டவர்களா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இன்னைக்கு மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார், உயர் பதவியில் இருக்கிறார். அவரை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு உச்சத்திலே இருக்கிறார். அவர் எந்த கடையிலே டீ வித்தார், எந்த ரயில்வே ஸ்டேஷனில் டீ வித்தார், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பெயர் என்ன, இவர் வந்து எங்கே படித்தார், எங்கே டிகிரி வாங்கினார், அந்த கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் என்ன என்றெல்லாம் கேட்டபொழுது அதுவே நிரூபிக்க துப்பற்றவர்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து நீ இந்த நாட்டுக்காரனா என்று நிரூபிக்க சொல்லுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு யார் கொடுத்தது? தேர்தல் ஆணையம் வாக்காளரை நீக்குவதோ சேர்ப்பதோ என்பதை பொறுத்த வரையில் அது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். செத்து போனால் நீக்கிடுவாங்க, 18 வயசு ஆனால் சேர்த்துருவாங்க. இது வந்து இப்படிப்பட்ட வாக்காளர் திருத்தமாக இப்போ நடக்கலை. அதற்கு மாறா குடியுரிமையை சோதிக்கிறார்கள் என்பது தான் யதார்த்த உண்மை. இந்த யதார்த்தத்தை பரிசீலிக்காமல் வெளிநாட்டுக்காரனை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்ற பேரில் சொந்த நாட்டு மக்களையை யாரெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போராடுகிறார்களோ, அவர்களெல்லாம் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான வேலையில் ஈடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் போராட்ட களத்திற்கு வருகிறார்களோ, யாரெல்லாம் வீதியிலே இறங்கி போராடுகிறார்களோ, யாரெல்லாம் உரிமை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் மக்களுடைய பிரச்சனைக்கு அடிப்படை பிரச்சனைகளுக்கு வீதியிலே இறங்கி மறிக்கிறார்களோ, அவர்களுடைய குடியுரிமையெல்லாம் பறிக்கத்தான் எஸ்ஐஆர் வருகிறது என்பதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா, இது வந்து இப்போ அசாம் போன்ற மாநிலங்கள்லாம் இந்த வதை முகாம்கள் போன்ற ஒரு முகாம் இருக்கும்ல, ஈழ மக்களை எல்லாம் அடைத்து வச்சிருக்கிற ஒரு முகாம் மாதிரி அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு முகாம்களை கட்டி வருகிறார்கள். அந்த முகாமில் இன்னைக்கு குடியுரிமையில் வாக்காளர் பெயரில் சேர்க்கப்படாதவர்கள்லாம் அடைப்பதற்கான வேலைகள் நடக்கும். நீ குடியுரிமையை சோதிச்சுட்டு நீ உள்ளே வரலாம். ஒரு நம்ம நாட்டுக்குள்ளாரியே ஒரு வதை முகாம்கள் ஹிட்லர் கட்டியதை போல் இன்றைக்கி பிஜேபி கட்டிட்டு வருது. அப்போ இந்த வதை முகாம்களில் யாரெல்லாம் வைப்பான்? யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிரானவர்களோ அவரெல்லாம் வைப்பான். யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய நபர்களை எல்லாம் கொண்டு போய் அடைப்பான். நீ இந்த நாட்டின் குடிமகனா என்று நிரூபித்து விட்டு நாட்டிற்குள் வா என்று எல்லையிலே கொண்டு போய் வைப்பார்கள். இதுதான் இன்றைக்கி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அசாம்லேயும் அப்படி தான் பல பேரை வந்து வெளியேற்றினார்கள், பீகார்லேயும் அதுதான் நடந்தது. அப்போ இது ஒன்றை புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இந்த பிஜேபி என்பது குடியுரிமையை பரிசோதனை என்கிற பெயரிலே மக்களை வந்து வதை முகாமிலே போராடுகிற நபர்களை வதை முகாமிலே தள்ளுவதற்கான வேலைகளை கச்சிதமாக செய்து வருகிறார்கள். மறுபக்கத்திலே வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். தேர்தல் ஆணையம் அதற்கு கூட்டாக இருப்பது என்பதும் வெளிச்சம்தான். மகாராஷ்டிராவிலே நடந்த தேர்தலிலே எங்கெல்லாம் பிஜேபி குறைந்த வாக்குகளே தோற்றுதோ அங்கெல்லாம் எதிர்க்கட்சியினுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டது. அவர்களெல்லாம் போலி வாக்காளர்கள் அல்லது அவங்க வந்து முகவரியற்றவர்கள் என்று நீக்கி பிஜேபி அங்கே வெற்றி பெறுவதற்கான வேலையை தேர்தல் ஆணையம் செய்து கொடுத்தது. அதே போல் பிஜேபி அதிகபட்சமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனா அங்கே அதிகபட்சமான வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கி கொடுத்தது. குறிப்பாக நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா கூட பல இடங்களில் 2000க்கும் குறைவான வாக்குகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுடைய சராசரி இந்த வாக்கு பறிப்பு என்பது ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரித்து போட்டால்
ஹரியானாவில் 27,000 பேர் ஒரு தொகுதிக்கு நீக்கியுள்ளார்கள் என்பது தொகுத்து பார்த்தால் தெரியும். இப்படி வாக்கு திருட்டிலே ஈடுபடுவதற்கும் மோசடியாக வெற்றி பெறுவதற்கும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு குடியுரிமையை சோதிக்கிற ஒரு அதிகாரமற்ற வேலையை தேர்தல் ஆணையம் செய்கிறது. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் இதை எதிர்த்து போராடாமல் வாய் மூடி கிடக்கிறார்கள். இதில் எஸ்ஐஆர் வருது, எச்சரிக்கையாக பதிவு பண்ணி கொடுங்கன்னு. இப்போ இந்த 66 லட்சம் பேரும் நீக்கினதுக்கு என்ன எச்சரிக்கையாக பதிவு செய்து கொடுக்கணும்? பிஎல்ஓக்கள் வீடு வீடாக வந்தாங்களே, வருகிற பொழுது என்ன தேர்தல் ஆணையம் சொல்லுது, எந்த ஆவணத்தையும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் இந்த இதிலிருந்து இங்கே இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நீ ஏற்கனவே வாக்களித்த அந்த வாக்காளர் நம்பர் ஆதார் அட்டை போட்டு கொடுத்தாலே போதும் என்று சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் 66 லட்சம் பேரை நாங்கள் நீக்கிட்டோம், நீங்கள் இதுக்கு மேலே பரிசோதனை பண்ணிக்காங்கன்னு சொன்னால் இதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது? தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1 கோடி பேர் நாடற்றவர்களா? இதை தீர்மானிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு எங்கிருந்து வந்தது? யார் நீ? இதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது என்ற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் கேட்க வேண்டும், மக்கள் கேட்க வேண்டும், போராட வேண்டும். அதை விட்டுட்டு இதிலே எப்படியா ஒன்று பிஜேபி தோற்கடிச்சிடலாம், இதிலே ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்திடலாம், பாசிசத்தை முறியடித்து விடலாம் என்று தேர்தல் பாதைக்குள்ளாரே கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா நம்மை ஒட்டுமொத்தமாக நாடற்றவர்களாக அறிவித்து உரிமைகளை பறித்து போராட முடியாத நபர்களாக முடக்கிற வேலையை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செய்கிறது. அதுதான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம், குடியுரிமையை சோதிக்கிற திருத்தம். இதை புரிந்து கொண்டு நாம் முறியடிக்க களப்போராட்டம் தான் ஒரே தீர்வு என்பதை இந்த நேரத்திலே புரிந்து கொண்டு போராட மக்கள் ஓரணியிலே திரள வேண்டும். எதிர்க்கட்சிகள் உடனடியாக தேர்தலை புறக்கணித்து விட்டு களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று சொல்லி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட பலரும் குரல் கொடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த தேர்தல் ஆணையம் நடத்துகிற இந்த எஸ்ஐஆரை புறக்கணித்து விட்டு போராட்ட களத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று புரட்சிகர மக்கள் அதிகாரம் அறைகூவி அழைக்கிறது. நன்றி.